Hi all, welcome to Bites by Bites channel. இன்னைக்கு வீடியோவில் முறுமுறுன்னு கிறிஸ்பி மெதுவடா ஜஸ்ட் லைக் இன் ஹோட்டல்ஸ், டீ கடை அந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக லாங் ஸ்டாண்டிங்காக அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கிற மாதிரி எப்படி மாவு அரைக்கணும், எப்படி வடை போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட எண்ணெய் குடிக்காத ஒரு மெதுவடா எப்படி போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நான் ஒரு 10:45 அரவுண்ட் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். கிளாக்கோட எதுக்காக ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டு நோ த டோட்டல் சோக்கிங் டைம். ஒரு 1 hour அரவுண்ட் தான் நான் ஊற வச்சுருப்பேன். வடைக்கு 1 hour நல்ல உளுந்தாக இருந்தால் 1 hour இருந்தால் போதுமானது. நான் நல்ல குண்டு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன், பெரிய சைஸ், போல்டு சைஸ். ஒரு 300 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 30 grams பச்சரிசி சேர்த்துருக்கேன். இது கூட நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி. அந்த மாவு ஜவ்வரிசி எதுக்காகன்னா, நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள உளுந்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் பைண்டிங் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிறிஸ்ப்னஸ் நல்ல லாங் ஸ்டாண்டிங்காகவும் கிடைக்கும். ஸோ அந்த பைண்டிங்கை நல்லா கொடுக்கறதுக்காக அரிசி கூட நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் போட்டு நல்லா ஒரு 4 times அரவுண்ட் நான் நல்லா அழுக்கு போக அளவுக்கு வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒரு 4 times எனக்கு தேவைப்பட்டது. உங்களுக்கு எப்படி தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போது மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ வாட்டர் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டியிருப்பேன். மொத்தம் 300 கிராம் உளுந்து, 30 கிராம் அரிசி அண்ட் 10 கிராம் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 பங்கு தண்ணி அப்படின்னு 490 ml வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 10:58க்கு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது 12:02 ஆயிடுச்சு. இப்போது மாவு அரைக்கிறதுக்கு மாவு ரெடி. பார்த்திங்கன்னா இந்த மாவு ஜவ்வரிசியாக இருந்ததுன்னா நல்லா ஊறி போயிடும். அந்த ஊறின ஜவ்வரிசியும் அரைச்சிங்கன்னா நல்லாவே கிரைண்ட் ஆகிடும். மாவு ஜவ்வரிசி இல்லாமல் இந்த நைலான் ஜவ்வரிசி அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஊறுறது ரொம்ப டைம் எடுக்கும், சேர்த்து போட்டு ஊற வைக்க முடியாது. அதனால் மாவு ஜவ்வரிசியாக மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிரைண்டரில் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அரைக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் பார்த்திங்கன்னா, நான் மசிகிற வரைக்குமே அரைச்சிட்டே இருப்பேன். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் தண்ணியை நிறையா தெளிக்கக்கூடாது, ஜஸ்ட் தெளித்து தான் அரைக்கணும். கொட்டிடக்கூடாது தண்ணியை ஒரே டைமில். நான் மொத்தம் யூஸ் பண்ண அந்த 490 ml ஆஃப் வாட்டர் அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அரைக்கிறதுக்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வாட்டர் நான் எடுக்க கிடையாது. 1க்கு 1.5 பங்கு தண்ணி அப்படின்னு எடுத்திங்கன்னா நல்ல உளுந்துக்கு டெஃபினட்டாக போதுமான குவான்டிட்டி. நீங்கள் தண்ணி கூட போயிடுச்சா, கம்மியாக போயிடுமா, நீர்த்து போயிடுமா அப்படின்னு பயமே இல்லாமல் தாராளமாக அரைக்கலாம். ஸோ நான் சொன்ன வால்யூமுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கையில் அப்படியே மாவு எடுத்தால் வடை அந்த ஹோல் போட்டு கையில் பிடிச்சா கெட்டியாக இருக்கும், கொல கொலன்னு போகாமல் இருக்கும். ஸோ நான் மொத்தமாக எல்லா தண்ணியும் நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ண கிடையாது. மாவு நல்லா ஃபேமாக இருக்கான்னு நம்ம இடையில எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னா போதுமானது. இப்படி நல்லா ஸ்டேபிளாக ஸ்டே ஆகணும். மாவு குழண்டு கீழே இறங்கிடக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா வடை மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் கிரைண்டிங்கும் நல்லா பார்த்திங்கன்னா நல்ல வெண்ணெய் ஆட்டம், கையில் தொட்டு பார்க்கும்போது க்ரீம் மாதிரி இருக்கும் மாவு, ஐஸ்கிரீம் மாதிரி. இந்த ஸ்டேஜ்லேயே நான் உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அண்ட் 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிட்டேன். இதை கிரைண்ட் பண்ணி சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா சேர்ந்து வரத்துக்காக அரைச்சிட்டு நம்ம மாவை பேட்டரை கலெக்ட் பண்ணிடலாம் கிண்ணத்தில். ஸோ நம்ம மாவு பேசிக்காக உப்பு பெருங்காயம் மட்டும் போட்டு ரெடி. இது கூட நான் மேலைக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயமுமா 2 வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். நல்ல பொடி பொடியாக சாப் பண்ண வெங்காயம். அது கூட இஞ்சி நல்லா தோல் சீவி நான் கொஞ்சம் குவான்டிட்டி கூடவே சேர்த்துக்கிட்டேன்.
வாயில் வந்து கடிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ராசஸரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நைஸாக இல்லை, ஓரளவுக்கு சைஸாக வந்து நான் இஞ்சியை வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா. நான் ஒரு 5 பச்சை மிளகா, 5லேருந்து 6 பச்சை மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு காரம் தாங்குங்கிறதுனால நாங்கள் அந்த அளவுக்கு பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் கருவேப்பிலையும் சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூட நான் வீடியோவில் காட்டாமல் விட்டது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டேன். அதை நான் வீடியோ ஷூட் எடுக்கலை, அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொத்தமல்லி சேர்க்கலை. கடாயில் எண்ணெய் சேர்த்து நான் வந்து இப்போ ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஐஆர் அடுப்பில் தான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ 1800 டிகிரி அந்த ஹீட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஹீட்டு கரெக்டாக இருக்குது. நான் ஹீட்டிங் டைம் காட்டல, பட் கொஞ்சம் மெதுவாக தான், அடுப்பளவுக்கு ஹீட்டு உடனே ஆகலை, பட் மெதுவாக தான் ஆகுது. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா வடை வந்து நல்ல ஆயில் வந்து நல்ல நம்ம அடுப்பில் போடுற அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் அந்த ஐஆர் அடுப்பு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் இப்போது வடை போடும்போது வடை வந்து இன்னொரு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி ஆஃப் உளுந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வடை எண்ணெய்க்குள்ளே சிங்க் ஆகாது, இட் வில் ஃப்ளோட். அது மேலே அப்படியே மிதக்கணும். வடை வந்து மாவு வந்து சிங்கே ஆகக்கூடாது. ஸோ அப்போ தான் உங்களுடைய வடை வந்து அப்படியே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். வெளியே உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா எப்படி ஒரு ஐஸ்கிரீம்குள்ளே அந்த ஏரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து சாஃப்டாக இருக்கும். அதை தான் சொன்னேன், கிறிஸ்பி அவுட் சைடு அண்ட் சாஃப்ட் இன்சைடு அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் வடை போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வடையுமே மேலே வந்து அப்படியே ஃப்ளோட் தான் ஆகும். நான் எனக்கு சென்டரில் வந்து உள்ளே கொஞ்சம் போட்டிருப்பேன், அதுவுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே எடுக்கும்போது மேலே அப்படியே வந்துடும். பிகாஸ் மேலே சுற்றி வடை ஆக்குப்பை ஆகிருக்கிறதுனால அது ஒன்று மட்டும் உள்ளே போன மாதிரி இருக்கும். இப்படி ஒரு கம்பி வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம பணியாரம் திருப்புற கம்பி இருக்கும், அதை வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். வடையை நல்லா திருப்பி விட்டுட்டு ஸ்லோவாக அப்படி ரொம்ப குவிக்காகவே வந்து கலர் மாறிடக்கூடாது, ஸ்லோவாக குக் ஆகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து கடாயில் ஹாஃப் கடாய்க்கு தான் நான் ஆயில் ஃபில் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 ரீசன். நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஐஆர் அடுப்பில் நான் ஃப்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் கன்வென்ஷனலாக அடுப்பில் தான் நான் செஞ்சுருக்கேன். பட் ஐஆரில் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. வருமா வராதா, ஹீட் எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் அந்த பயம் இல்லாமல் நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துச்சு. இன்னொன்று நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா செக்கில் கடலை. ஸோ அது நிறைய ஃப்ராத் மேலே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக்கு எண்ணெயாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப மேலே வரைக்கும் ஓவர்ஃபில் பண்ணிடாதீங்க. நல்ல எண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பொங்கி மேலே வரும். ஸோ எப்போவும் ஹாஃப் ஃபில்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய 3rd பேட்ச் நான் போட்டிருப்பேன். சென்டரில் வந்து உள்ளே போகுது அப்படிங்கிறதுனால நான் சென்டரில் போடாமல் இந்த டைம் வந்து ஒரு 5 பீஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். வடை வந்து அப்படியே இதே மாதிரி தான், ஆயிலோடைய டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லோவாக குக் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா அப்படியே ஒரு லைட் எல்லோ, கோல்டன் எல்லோவில் மாறும்போது அந்த கம்பியை வச்சு நீங்கள் திருப்பி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு அங்கே கார்னர்ஸில் எங்கேயா போய் ஸ்டிக் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதை வந்து எடுத்து விடுறதுக்கு இந்த கம்பி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சு நான் அப்படியே வந்து வடிகட்டி எடுத்துட்டேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வடை நல்லா கிறிஸ்பியாக நல்ல ஒரு, நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த
கிறிஸ்பினஸ் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் பக்கத்தில் அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ணெய் குடிச்சிருக்காது. அந்த ஆயிலோட கிளிட்டர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வடை எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ட்ராப் பண்ணுங்கள். இதோ நான் வடையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் சுத்தமாக வந்து எண்ணெய் இருக்காது. ஒரு டீசென்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆயில் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப சொதன்னு அப்படியே சாப்பிட பிழிஞ்சா அப்படியே எண்ணெய் கொட்டுற அளவுக்கு அந்த மாதிரி வந்து இருக்காது. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Follow us for more such interesting videos.